பிரபல நடிகரான தனுஷ் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பார்த்துட்டு ரசிகர்கள் டீகோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாம். அது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பணிந்தவரை விட்டு வைப்பான் அப்படின்னு திடீர்னு தனுஷ் அவர்கள் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களில் ஒருவராக தனுஷ் அடுத்தடுத்து புதிய படங்களில் நடித்து வருகிறார். தற்போது அவர் நடிக்கக்கூடிய புதிய திரைப்படம் குறித்த அறிவிப்பு வெளியாக இருக்கிற நிலையில் சமூக வலைதளங்களில் அவர் பகிர்ந்திருக்கக்கூடிய ஒரு பதிவு ரசிகர்களினுடைய கவனத்தை முழுமையாக ஈர்த்திருக்கு. புதிய படம் தொடர்பான அறிவிப்பு ஜூலை 10 அன்று வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே தகவல் வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில் அதற்கான முன்னோட்டமாக தனுஷ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு தற்போது ரொம்பவே சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. தனுஷ் தனது சமூக வலைதள பக்கத்தில் பணிந்தவரை விட்டு வைப்பான், பகைத்தவரை நட்டு வைப்பான்னு வாசகத்தை பகிர்ந்திருக்கிறாரு. இதோட என்ன இருக்கு அப்படின்னா அவரு ஒரு குறியீட்டையும் போட்டிருக்காரு. அது D×V அப்படின்னு புதிய போஸ்டர் வடிவமைப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு பதிவு மட்டுமே ரசிகர்களிடம் பல்வேறு கேள்விகளையும் எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கியிருக்கு. இந்த வாசகம் புதிய படத்தின் கதையுடன் தொடர்புடையதா அல்லது படத்தின் தலைப்புக்கான முன்னோட்டமாக இருக்குமா அப்படின்றது குறித்து ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல தீவிரமாக விவாதித்து வராங்க. தனுஷ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவை தொடர்ந்து இயக்குனர் வெற்றிமாறனும் அவர் மீண்டும் இணைய போகிறாரா அப்படின்ற மாதிரி கேள்வி ரசிகர்கள் மத்தியில அதிகமாக இருக்குது. இதுவரைக்கும் இந்த கூட்டணியில் வெளியான திரைப்படங்கள் அனைத்தும் விமர்சன ரீதியாகவும் அதே போல வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால் மீண்டும் இவங்க இணைஞ்சு ஒன்றா படம் பண்ணினாங்கன்னா நல்லா இருக்குன்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகமாக இருக்குது. அதே போல வி என்றால் வெற்றிமாறனா, வினோதா, வெங்கட் பிரபுவா, இல்லை வேல்பாரி படத்தில் தனுஷ் நடிக்கிறாரே, அது போன்ற பல பதிவுகளை இதை போட்டு எல்லோரிடையும் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தை எழுப்பி விட்டுருக்காரு. ஆனால் இது குறித்து இது வரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியாகலை. ஜூலை 10 அன்று வெளியாகும் அறிவிப்பின் மூலம் அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. தற்போது தனுஷ் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவாகி வரும் ஓம் திரைப்படத்தில் நடித்து வராரு. இது தனுஷ் அவர்களுடைய 55வது திரைப்படம். இந்த படத்திற்கு இளம் இசையமைப்பாளர் சாய் அபயங்கர் இசையமைக்கிறாரு. கதாநாயகிகளாக ஸ்ரீலீலா மற்றும் சாய் பல்லவி நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. தனுஷ் அவர்களுடைய 56வது திரைப்படத்தை லப்பர் பந்து திரைப்படத்தின் இயக்கன் தமிழரசன் பச்சைமுத்து இயக்குவார்னு முன்பு தகவல்கள் வெளியாகியிருந்தது. ஆனால் தற்போது அந்த திரைப்படத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. இதனால் புதிய இயக்குனர் யார், படத்தின் கதை என்ன, எந்த தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு கேள்விகள் ரசிகர்களிடம் எழுந்திருக்கு. இந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஜூலை 10 அன்று வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. புதிய பட அறிவிப்புக்கு முன்பாக எந்த தகவலையும் வெளிப்படுத்தாமல் ஒரு வாசகத்தையும் குறியீட்டையும் மட்டும் வெளியிட்ட தனுஷின் அணுகுமுறை ரசிகர்களின் ஆர்வத்தை மேலும் அதிகரிச்சிருக்கு. படத்தின் தலைப்பு, இயக்குனர், நடிகர் நடிகைகள், தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் ஒரே நேரத்தில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது நிலவி வருது. தொடர்ச்சியாக வித்தியாசமான கதைகளை தேர்வு செய்து நடித்து வரக்கூடிய தனுஷ் அவர்கள் தனது அடுத்த படத்தின் மூலம் மீண்டும் ரசிகர்களுக்கு புதிய அனுபவத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கை திரையுலகிலும் ரசிகர்களிடையும் காணப்படுது. அதற்கப்புறமாக தொடர்ந்து அவர் இன்னும் நிறைய படங்கள்ல நடிக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களிடையே இருக்குது. உண்மையிலேயே நம்ம வந்தோம் நடித்தோம் அப்படின்னு இல்லாமல் கதைகளில் சின்ன சின்ன மாற்றங்களை கொடுத்து அவருக்குரிய ஒரு கதாபாத்திரத்தில் நல்லா நடித்து காட்டிடுவார் தனுஷ் அவர்கள். அடுத்த படம் நல்லபடியாக அமையணும் நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.